பேர்ட்ஸ் எல்லாமே எப்படி போட்டி போட்டு சாப்பிடுதுன்னு பாருங்கள். ஸோ இதுக்காக தான் வந்து நான் பீஜியன்ஸே வளர்க்குறேன் நம்ம வீட்டை. ஸோ ஹலோ மக்களே, வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா, வழக்கம் போல் நம்ம பேட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஃபீட் பண்ணி தான் வீடியோ ஆரம்பிக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து ஃபீடிங் டைம் கூட சொல்லலாம். ஏன்னா நம்ம ரொம்ப நாளாக வீடியோ போடலை. ஏன்னா நம்ம செல்ஃபோனில் டிஸ்பிளே போயிடுச்சு. ஸோ அதனால தான் டிலே ஆயிடுச்சு. ஸோ 1 வீக்காக வந்து நம்ம வீடியோ போடாமல் இருந்தோம். திருப்பி வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம் வீடியோ போட. ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ஒரு குட்டியாக ஃபார்ம் வச்சுருக்கோம். குட்டி ஃபார்மில் வந்து ஒரு 6 பேர்ஸ் ஆஃப் பஜ்ஜீஸ் வந்துச்சு. மொத்தம் 7 பேர் இருக்குது. அதில் வந்து நம்ம ப்ரீடிங் போட்டிருக்கோம். அப்போ கொஞ்சம் வந்து நம்மகிட்ட சிக்ஸுமே இருக்குது. ஸோ வந்து இதுதான் வந்து நம்ம ஃபார்மோட அப்டேட்டு. ஸோ இன்றைக்கி வந்து நிறைய அப்டேட் இருக்குது. இந்த வாரத்தில் நிறையா ஒரு ப்ளஸ் நடந்துச்சு, மைனஸும் நடந்துச்சு. ஸோ ப்ளஸ் எல்லாமே நம்ம பாண்டியில் நிறையா இதில் வந்து சிக்ஸோட இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நீங்கள் எல்லாத்தையுமே நான் அதில் அப்டேட் பண்ணுறேன். மைனஸ்ன்னு பார்த்தோம்னா ஒரு முக்கியமான ஒரு பேரில் ஒரு ஃபீமேல் வந்து இறந்தும் போச்சு. ஸோ அதுவுமே வந்து ஒரு கஷ்டமான விஷயம் தான். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம இந்த வீடியோவில் பேர்ட்ஸுக்கு ஃபீட் பண்ணிட்டு நம்ம அப்படியே ரொட்டீன் ஸ்டார்ட் பண்ணுவோம். நம்ம லாஸ்ட்டாக பார்க்கும்போது எக்கு சில இதில் வச்சிருக்கு அப்படின்ற மாதிரி நம்ம வீடியோ பார்த்துருந்தோம். பட் இப்போ எல்லாமே எக்கு ஹேட்ச் அவுட்டே ஆயிடுச்சு. ஸோ மொத்தமாக வந்து நம்ம ரிசல்ட்ஸ்லாம் வந்து செம்மையாக வந்திருக்கு. பட் நம்ம ஃபீடிங் வந்து ப்ராப்பராக கொடுக்குறனாலே என்னங்கிறது தெரியல. பட் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் தான் வந்து நான் உங்களுக்கு பானையில் எடுத்து நான் எப்படி இருக்குன்னு காட்டுறேன். இந்த வீடியோவில் வந்து நம்ம ஃபீடிங் மட்டும் தான் பார்க்க போகிறோம். ஸோ அது போக ஏன்னா இந்த வீக் ஃபுல்லாக நடந்ததை வந்து நம்ம அப்படியே ஸ்டோரியாக சொல்லிட்டு நம்ம நெக்ஸ்ட் வீக்கில் அடுத்து நம்ம என்ன அப்டேட்ன்றதை பார்ப்போம். ஸோ எல்லாமே ஓகேவாக தான் இருந்துச்சு. முக்கியமான அந்த ஃபீமேல் தான் ஏன் இறந்துச்சுன்றது தெரில. அது ஹீட் சோர்ஸாக என்ன மேட்ரு என்னங்கிறது தெரில. இத்தனைக்கும் அது 2 எக்கு வச்சிருந்துச்சு, இருந்தாலுமே அவுட் ஆயிடுச்சு. ஸோ ஓகே, நம்ம அது போக வந்து இந்த இதில் என்ன அப்டேட்னா, நம்ம புதுசாக ஒரு பேருமே வாங்கியிருக்கோம். ஸோ வாங்கி அதுக்குமே நம்ம பேர் பண்ணியிருக்கோம். ஸோ அதுவுமே நான் வீடியோவில் ஃபர்தராக காட்டியிருக்கேன். இன்றைக்கி நம்ம பேட்ஸுக்கு கொடுத்துருக்க ஃபுட்டு என்ன அப்படின்றத பார்த்திங்கன்னா, நம்ம கோதுமையும் அந்த பச்சை பயிர் சொல்லுவோம்ல, அதான் வந்து கொடுத்துருக்கோம். அது எல்லாத்தையுமே நைட்டு வந்து நம்ம ஷோக் பண்ணிவிட்டு காலையில் வந்து நல்லா இது பண்ணி கொடுத்துருக்கோம். ஏன்னா வந்து வெயிட் கெயின் இப்போ வந்து சிக்ஸ் நிறையா இதில் இருக்கிறனால கொஞ்சம் வந்து வெயிட் வேணும் அப்படின்றதுக்காக நம்ம இந்த ஃபுட் கொடுத்துருக்கோம். நம்ம வீடியோ போடல, பட் இருந்தாலுமே நம்ம சொன்னபடி நம்ம பேட்ஸுக்கு வந்து ஹெல்த்தியான டயட் வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணோம். ஸோ அது வந்து வீடியோ போடல, பட் வந்து நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ அதனால் வெயிட் பண்ணி பார்ப்போம். ரிசல்ட் நல்லா தான் வரும்னு நினைக்கிறேன். பட் இப்போ வரைக்கும் எனக்கு தெரிஞ்ச பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னா வந்து எக்கில் அதாவது நிறையா வந்து பொரிச்சிருக்கு சிக்கு. அதாவது நம்ம இப்போ ஒரு 5 எக் இருக்குன்னா அதில் 5ல் 4மே பொரிச்சிருக்கு. எப்பயுமே 1, 2 பொரிக்கிற இடத்துல கூட கொஞ்சம் நிறையா பொரிச்சிருக்க மாதிரி தெரியுது. பட் இதுக்கு ஃபுட்டு காரணமா இல்லை வந்து என்ன காரணம் அப்படின்றது தெரியல. பட் எல்லாமே வந்து பார்ப்போம். சிக்ஸ் எல்லாமே என்ன க்ரோவாக இருக்குன்னு பார்ப்போம். நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எல்லாத்தையுமே நான் அப்டேட் பண்ணியிருக்கேன். ஸோ இது வந்து ஃபுட்டு தான் வந்து மெயின் இம்பார்ட்டண்ட்டாக எனக்கு தோணுது. ஸோ நீங்களுமே உங்ககிட்ட இருக்க பேட்ஸ் எல்லாத்துக்குமே ஃபுட்டு வந்து ப்ராப்பராக ட்ரை பண்ணி கொடுங்க. இப்போ ரீசென்ட் டேஸில் வந்து கொஞ்சம் ஹீட் வந்து அதிகமாக எனக்கு ஃபீல் ஆகுது. ஸோ அதனால் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, கோதுமையில் வந்து ஹீட் அதிகமாக இருக்குது. ஸோ கோதுமை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க இந்த சீசனில். பட் நான் வந்து கொடுத்துருக்கேன். பட் ரொம்ப அதிகமாக கொடுக்காம கொஞ்சம் லிமிட் குவான்டிட்டி மட்டும் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா அதுவுமே உங்களுக்கு ஹீட்டு தான் அதிகமாக கொடுக்கும். ஸோ அதனால் அது வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. இதை விட்டுட்டு இந்த கொத்தமல்லி ஸோ இந்த மாதிரி ஐட்டம்ஸ் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் நான் வந்து சிக்ஸ் இருக்கனால வேறு ஆப்ஷன் இல்லாதனால நான் இது வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நீங்களுமே நிறையா கொடுத்துட வேண்டாம், கொஞ்சம் கம்மியாக வந்து பண்ணுங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் ஃபீமேல் வந்து எவ்வளோ சாப்பிட்டு வச்சுருக்குன்னு பார்த்தீங்கன்னா தெரியும். அது இப்போ உள்ளமே சிக்கு இருக்குது. ஸோ அதனால் நல்ல அப்டேட் தான் வரும்னு நினைக்கிறேன் இந்த தடவை. நம்ம எதுவுமே வந்து வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். ஏன்னா நம்மக்கிட்ட வழக்கம்போது சிக்ஸ்லாம் பொரிக்கும், எல்லாமே பண்ணும். ஆனால் சைஸ் க்ரோ ஆகி நெஸ்ட் அவுட் ஆகிறதுல தான் நமக்கு கதையே இருக்குது. அதில் தான் வந்து எதாவது மிஸ்டேக் பண்ணுவோம். சில இதில் ஃபர்தர் ப்ளக் பண்ணி விட்ருவோம். சில இதில் வந்து ஹேண்டிகேப்டாக வரும். பட் நமக்கு வந்து ஒரு 50% வந்து ப்ராப்பராக கொண்டு வந்துடும். ஒரு 50% வந்து சொதப்பி விட்டுரும். ஸோ இந்த தடவை ப்ராப்பராக நம்ம எல்லாமே பண்ணியிருக்கனால சிக்ஸை வந்து பார்த்தா தெரிஞ்சிடும். ஸோ இது வந்து கரெக்டாக ஃபாலோ ஆச்சு அப்படின்னா இந்த தடவை வந்து செம்ம அப்டேட் வந்துடும். ஸோ இதே மாதிரி ஃபாலோ பண்ணி நம்ம அடுத்தடுத்து நம்ம கிளச்சஸ் எடுத்துக்கிட்டே இருக்கலாம். ஸோ இதெல்லாம் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கக்கூடிய விஷயம். எனக்கே ரொம்ப ஆர்வமாக இருக்குது என்ன நடக்க போகுது அப்படின்றத. ஸோ பேட்ஸ் எல்லாம் எப்படி சாப்பிடுதுன்னு பாருங்கள். நம்மக்கிட்ட ஒரே ஒரு மேல் காக்டெயில் இருக்குது. இதுக்குமே நம்ம ஃபீமேல் ரெடி பண்ணிகிட்ருக்கோம். கூடிய சீக்கிரம் ரெடி பண்ணிட்டு நம்ம இதேமே ப்ரீடிங் போட்டுடலாம். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி பேர்ட் சாப்பிட்றத பார்க்குறதே வந்து ஒரு செம்ம ஃபீல் இருக்கும். அது வந்து முக்கியமாக அது சாப்பிட்டு கொஞ்சம் வெயிட் கெயின் ஆகிற மாதிரி இருக்குது அப்படின்னா வந்து செம்மையாக ஃபீல் இருக்கும். அது நார்மலாக வந்து அது சாப்பிடல அப்படின்னாலே ஒல்லியாக இருக்கும். ஒரு மாதிரி ஒரு இடத்துலையே அப்படியே நின்றுருக்கும். பட் நல்லா சாப்பிட்டுச்சு, வெயிட் கெயின் ஆச்சு. நீங்கள் பேர்ட்ஸை பிடிச்சி பார்த்தாலே உங்களுக்கு வந்து ஒரு வெயிட் ஃபீல் ஆகும். அந்த மாதிரிலாம் இருக்குது அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து நல்லா ப்ரீட் ஆகும். ஒரு நல்ல ஒரு பவர்ஃபுல்லாக இருக்கும் பார்க்கவே. ஸோ இந்த மாதிரிலாம் அவங்க ஃபீட் பண்ணியிருக்கீங்களா, இந்த மாதிரிலாம் காலனி செட்டப் வச்சுருக்கீங்களா அப்படின்றத எனக்கு கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க. யார் யார் பேட்ஸ் வளர்க்குறீங்க அப்படின்றதையும் கமெண்ட்ஸ் சொல்லுங்கள். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா வாட்ஸ்அப்பில் நான் வந்து நம்பர் கொடுத்துருக்கேன். அதுக்கு நீங்கள் மெசேஜ் பண்ணி உங்கள் டவுட் கேட்கலாம். மேல் ஃபீமேல் தெரியல, முட்டை எக் வைக்கல, ஸோ இந்த மாதிரி ரீசன்ஸ்லாம் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா எனக்கு அதுக்கு வாட்ஸ்அப்பில் மட்டும் மெசேஜ் பண்ணிங்கன்னா நான் பார்த்து சொல்லிடுவேன் உனக்கு என்ன இதுன்றதை. ஸோ இதுதான் இந்த வீடியோ. ஸோ எல்லாத்துக்குமே நம்ம வந்து ஃபீட் பண்ணிட்டு இந்த இதை முடிச்சிட்டோம். இன்றைக்கான ரொட்டீன் வந்து ஓவர். பார்த்திங்கன்னா தெரியும் நம்ம லவ் பேர்ட்ஸ் எல்லாத்துக்குமே வந்து செட் பண்ணிட்டோம். எல்லாமே எப்படி சாப்பிடுதுன்னு பாருங்கள். நீங்கள் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் யோசிக்கும். பட் வந்து ஒரு சாப்பிட்டு பழகிடுச்சு அப்படின்னா வந்து கண்டிப்பாக வந்து எல்லா பேர்ட்ஸுமே எடுத்துக்கிறோம். செம்ம ஒரு ஃபுட் இது. நாளைக்கு வந்து நம்ம வழக்கம் போல் அந்த கேரட்டும் பீட்ரூட் வைப்போம். திருப்பி ஒரு நாள் கேப் விடுவோம். வாரத்தில் ஒரு நாள் மட்டும் ரெஸ்ட் விட்டுட்டு மீதி நாள் ஃபுல்லாக நம்ம எதாவது ப்ராப்பராக ஃபுட் வச்சு இருக்கனால பேர்ட்ஸ் எப்போயுமே வந்து ஒரு ஆக்டிவாகவே இருக்கும். டிஃப்ரெண்டாக ஃபுட்டு ட்ரை பண்ணுறதுனால அதுக்குமே ஒன்றும் ஆகாது. பட் கண்டிப்பாக வந்து ஒன் டே நம்ம ரெஸ்ட்டு விட்டுருவோம். ஏன்னா ஃபுல் டே நம்ம வந்து ஃபுட் கொடுத்தே இருக்கக்கூடாது.
அது போக வந்து மீதி இருக்கிற நம்ம கோதுமை இதெல்லாம் வந்து மீதி இருக்கிறது ஃபுல்லாவே நம்ம அந்த கோழிகள் இருக்கு, புறா இருக்கு. இது எல்லாத்துக்குமே வந்து ஃபீட் பண்ணிருவோம். ஸோ எப்படி சாப்பிடுதுன்னு பாருங்க. இவங்க வந்து பின்னாடியே திரிவாங்க. நம்ம என்ன ஃபுட் போட்டாலுமே இங்கிட்டு, அங்கிட்டு ஓடிட்டே திரியும். கையில எப்படி வந்து சாப்பிடுதுன்னு பாருங்க. ஸோ இந்த ரீசனுக்காக தான் வந்து நான் புறாவ சேல்ஸ் பண்ணாம கையிலேயே வச்சிருக்கேன். பட் சேல்ஸ் பண்ணணும்னு நிறைய பேர் கேட்குறாங்க. பட் வந்து எனக்கு வந்து இது விருப்பம் இல்லாம நான் கையிலேயே வச்சிருக்கேன். ஏன்னா நம்ம நல்லா சாப்பிடுது. நம்ம கைய சும்மா நீட்டினாலே பறந்து வந்து கையில வந்து நிக்குமா? ஸோ அதனால நமக்கு வந்து சேல்ஸ் பண்ண மனசு வர மாட்டேங்குது. அதனால தான் கையிலேயே வச்சிருக்கேன். இங்கிட்டு, அங்கிட்டு ஓடிட்டு பட் இத்தனைக்கும் நம்ம மேட் ஆச்சு. அந்த எக்கு கூட வச்சு பொரிக்கலாம்னு சொல்லிட்டு இருந்தோம். பட் இருந்தாலுமே நமக்கு வந்து என்னன்னு தெரியல. நமக்கு வந்து கையில சாப்பிடும்போது பார்க்கவே சூப்பரா இருக்கு. நம்ம உள்ள போனாலே ஓகே நமக்காக வெயிட் பண்றாய்ங்க அப்படின்ற மாரி ஒரு ஃபீல் இருக்கு. ஸோ இந்த மாரிலாம் உங்களுக்கு பேட்ஸ் வந்து பிடிச்சிருக்கு அப்படின்னா வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்ககிட்ட இந்த மாரி பேட்ஸ் இருந்தாலுமே எனக்கு அது கமெண்ட்ல சொல்லுங்க. அப்பதான் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஸோ எப்படி சாப்பிடுதுன்னு பாருங்க. பட் இந்த கோழிலாம் கொத்துறதுலாம் கை வலிக்குது. பயங்கரமா வலிக்குது கை. ஸோ இந்த மாரி வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். அடுத்த வீடியோ மாஸா இருக்க போகுது. சூப்பரா இருக்க போகுது. ஸோ பை. அடுத்த வீடியோ பார்ப்போம்.